ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் அண்ட் பவி விலாக்ஸ். இன்றைக்கி சுருக்குன்னு ஒரு கருவாட்டு உருவல் பார்த்துடலாமா? வாங்க, மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு மிளகு ஜீரகம் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு சின்ன பழுத்த தக்காளி அதோட சேர்த்துக்கோங்க. தக்காளியை நிறைய சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்தத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு ஜீரக பொடியும் அப்படியே கொட்டிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாடு வேகணும். இப்போ கருவாடு இன்றைக்கி நான் பிசுக்கு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கருவாடு வேணால் சேர்த்துக்கலாம். இதே மெத்தட் தான் வரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருவாடை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் கருவாடு நல்லா வெந்து வரும், எண்ணெயும் பிரிஞ்சு வரும். உப்பு கருவாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சுடு தண்ணியில் கழுவுறதுனால கருவாட்டில் உள்ள உப்பு ஃபுல்லாகவே போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நல்ல காரசாரமான கருவாட்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாத்தோடையும் மேஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கருவாடை சாப்பிட்றத விட இந்த கருவாட்டு சட்டியில் சாதத்தை போட்டு உருட்டி சாப்பிட தாங்க நான் வெயிட்டிங்காக உட்காந்துருப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.